மெதுவாக மனைவி அணைத்துக் கொள்வதோ அல்லது புத்தமிடுவதோ என்பது வந்து தனி அறைக்குள்ள மட்டும்தான். ஓஹோ, அதுக்காக தான் கொட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணே. சரி. ரீல்ஸ் போடுறோங்கிற இவர்கள் எல்லோரும் அப்படி ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் காமிக்கலாம். ஹோம் டூர்ங்கிற பேர்ல வீட்டினுடைய பாத்ரூம் லாக்கர் எல்லாத்தையும் கூட்டி திறந்து காட்டல, இதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு. பாருங்க, இது ரொம்ப தப்பு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் பின்தொடர்ற ஆள்லாம் இங்க இருக்கு. அப்ப யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல? இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளவு பேர் பின்தொடரும் போது இவர்களுடைய குடும்பம் என்ன நினைக்கிறத பத்தி அது எங்களுக்கே தெரியாதுங்க. அதுக்கெல்லாம் போய் சேர்ந்து நம்ம அதுக்கெல்லாம் ரீப்ளே பண்ண நீங்களே எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவீங்க. ஓப்பனா ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிடுவோம். என்னப்பா இது? அண்ணலா இருக்கும், கொஞ்சம் பர்சனலா இருக்கும், அது காட்ட முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா. ஓ இருக்கு அதெல்லாம். ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? இருக்கு 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 இல்லாம இருக்காது. கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் ஒரு பர்சனல் இருக்கும். சில இருக்கு ஆனா இல்ல. அந்த பசிக்குது டின்னர் போடுமான்னு சொன்னா கூட ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நினைக்கும் போதே வேதனையா இருக்குல்ல நண்பா? நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் சார். அப்படியே மாட்டினா 16 பெத்து பெருவாழ்வு வாழ்க. வீட்ல தெரிஞ்சு மாட்டி என்னோட மொபைல்லாம் வாங்கி உடைச்சு போட்டாங்க. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் அழகுக்கு மயங்கறது இல்ல, உள்ள இருக்கிற திறமைக்கு தான் மயங்குதுங்க. அதுக்கப்புறம் யார் இந்தப்பா? ஏன்டா அப்படி பாக்குற? பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிஞ்சு போனை உடைச்சீங்களா? அதுதான் உடைச்சீங்க இல்லையா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஃபுல்லா ரீல்ஸ்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் அதே போன்ல வந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க ஒன்னொன்னா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நாங்களும் ரொம்ப அவங்க கூட இன்வால்வ்மெண்ட்டா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாரு, இப்ப அவங்களும் சேர்ந்தா குடும்பமா 4 பேராமா? என்னால நம்பவே முடியல மாமி. லாஸ்டா போகும்போது என்ன சொல்லுவாங்க, உன்னை விட எனக்கு என் மருமக பிள்ளைய தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம் சாரி, நான் இந்தியாவில் இல்லாதனால லேட்டஸ்ட் 1 இயரா என்ன நடந்ததுன்னு தெரியாது. லவ் மேரேஜ் தான், வீட்டை விட்டு ஓடியாந்து தான் கல்யாணம் பண்ணோம். எப்பம்மா என்னாச்சுன்னா வந்து போடும்போது எல்லாமே கமெண்ட்ல வந்து களி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தம் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வீடியோ போடுறீங்க, 4 செவத்துக்குள்ள நடக்கிறத எதுக்கு உலகம் பூரா காட்டுறீங்க? ஓகே, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. அப்ஜெக்ஷன் இல்லையா? உண்மையிலே அப்ஜெக்ட் பண்ண வேண்டியது அவங்க. அது யாரு? வீட்ல எங்க அம்மா அப்பா மாமியார் 2 பேர் சேர்ந்து ஸ்கிரிப்டே பண்ணோம். கடவுளே, அவங்க பண்ற ரீல்ஸ் ஒருத்த வாழ்க்கையில எத்தனை மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு பாருங்க ரீல்ஸ். அட பாவிகளா. 2 ஹவர்ஸா எனக்கு ரிப்ளை வரல அவங்க கிட்ட ஓ இருந்து. அந்த 2 ஹவர்ஸே பொறுக்க முடியல உங்களால? காலகாலமா அட்டு ஃபிகர் குட்டு பாயும், குட்டு ஃபிகருக்கு அட்டு பாயும் செட் ஆவறதா வழக்கம். மெசேஜ் ஏன்னா வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எனக்கு. யார் நம்ம வீட்ல? ஆமா, எங்க வீட்ல பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அந்த அம்மா. ஆமா. ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா பத்தி, அவங்க அப்பா பத்தி, அவங்கள பத்தி கேட்டுட்டு டக்குனு பாயிண்ட் என்ன பேசணுமோ கரெக்டா கேட்டாங்க. மாசத்துக்கு ஒரு 2-3 வீடியோக்கு மட்டும் வருவார். ஒரு கணக்கு வச்சிருக்காரு அவரு. நல்லா அப்படி கேளுங்க. என்ன தேடி கேக்குறது? எவ்வளவு நாள் ஆச்சு திருமணம் ஆகி உங்களுக்கு? 12 வருஷம் ஆச்சு. என்ன எல்லாத்தையுமே சோகமாவே சொல்லியா? பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்கு இத்தனை ஐட்டம்ஸ் தேவைப்படுது. ஆனா பசங்களுக்கு ஒரு குவார்ட்டர் 2 கிளாஸ் இருந்தா போதும். முடியல, இல்லைன்னா நல்லா பேசுவேன். சகல சொன்னா நம்ப மாட்டீங்க, அப்ப சொல்லாத. இல்ல சகல, சத்தியமா நம்பவே மாட்டீங்க. ஆமா, நீங்க தனியா ஒரு பெண் வீடியோ போடுறீங்க, அப்பவே வியூஸ் வரல, இவரை பக்கத்துல வச்சு போட்டா வியூஸ் வரும்னு எப்படி நம்புனீங்க? சரி, கேட்டில்ல ஐயா யாரு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு இல்ல. அப்புறம் நான் வீட்டுக்கு போனா என்ன வச்சு எடுப்பாங்க சார். திருவிழாக்கெல்லாம் போனோம்னா வீடியோ எடுக்கணும்ல சார், vlog எடுத்து போடணும். ஊருக்கு வந்திருக்கோம், இல்லன்னா சாமி குத்தமாயிரும். ஆமா, பெரிய ஜப்பானு இருக்குதே 30 வீடு 3 சந்து 2 பொந்து, கண்டுபிடிக்க முடியாது. அட ஏன்